சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி விகுருவில் டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்டால் அப்படி. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ தான் இப்போ எடுக்கிறேன். அதாவது டிராயிங் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 34 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதனோட டெப்த்து பார்த்திங்கன்னா விகாடியோட டெப்த்து 15 mm லென்த்து. அதே மாதிரி இந்த விகாடியோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 15.6. நம்ம வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி விகுரு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் 34 டிகிரி அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு பாதியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பாதி தான் எடுத்துக்கணும். அப்போ 34/2 17 டிகிரி வரும். அப்போ இந்த பாதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 டிகிரி. ஓகேங்களா? அதை பாதியாக பிரிச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம அந்த செங்கோண முக்கோண ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும். அதை ஒரு செங்கோண முக்கோணமாக போட்டுக்கலாம். அப்படியே இந்த வருஷத்தில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படியே திருப்பி போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் 17 டிகிரி இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 mm. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதில் tan தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு opposite by adjacent side. tan 17 டிகிரி. ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த adjacent சைடு வந்து 15. இப்போ tan 17 டிகிரிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.305 வரும். equal to x by 15. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 15 வந்து இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 0.3057 into 15 equal to x. இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 4.585 கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு 4.585. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி சேம் தான் இந்த ஆப்போசிட்ல இந்த பக்கமும் வரும். உங்களுக்கு ரெண்டு பக்கம் 4.585 வரும். இப்போ வந்து 4.585 ப்ளஸ் 4.585 9.17 கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டு 4.585, இந்த ஒரு 4.585, இங்கே ஒரு 4.585 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 9.17 வேல்யூ கிடைக்கும்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் 15.6 மைனஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம கழிச்சிடறோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டும்போது 9.17. இந்த 15.6லேருந்து 9.17 மைனஸ் பண்ணிங்கன்னா 6.43. இப்போ நம்மளுக்கு இந்த வி குரூவில் காடியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.43. ஓகேங்க. வி குரூவ் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே.